ஹாய். ஸோ இந்த மைலோ இருக்குல்ல, இந்த மைலோ பாய் வந்து நாத்தடிக்க ஆரம்பிச்சிட்டான். 3 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாரும் 4 மாசம் கழிச்சு தான் குளிப்பாட்டணும்னாங்க. நாங்க ஆல்ரெடி எல்லாருமே ரொம்ப டல்லா தான் இருக்கோம். சுத்தமா இப்பதான் கொஞ்சம் சவுண்ட் வந்துட்டு இருக்கு. நான் ஒரு 10 நாள் கழிச்சு இப்பதான் எந்திரிச்சிருக்கேன். அது ஒரு பெரிய கதை. ஸோ இப்போ மைலோ வந்து எங்க கூட்டு போறோம் இஷ்வா? க்ரூமிங் கூட்டு போறோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அங்கே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, பட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பாத் அண்ட் க்ரூம் போகிறோம் மைலோ. முடியோட இருக்கிறான். இந்த முடியெல்லாம் என்ன மூடுமா இல்ல எப்படி ஸ்டைல் பண்ண மூடி கண்ணே தெரியல பாருங்க முன்னாடி. கண்ணே தெரியல. ஸோ அதனால நாங்க போயிட்டு எப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே பை பை. அதுக்குள்ள இருக்கு பாய். ஹேர் கட் வீடியோ பண்ணிட்டு போறதுக்கு பாயா? மைலோட ஃபஸ்ட்டு க்ரூமிங் நிறைய இடம் பார்த்துட்டு ஃபைனலாக நாங்கள் சூஸ் பண்ண இடம் தான் வேதிக். இது ஏன் நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் வந்து வேதிக்கில் ஆப்பில் நீங்கள் முன்னாடி கால் பண்ணி கஸ்டமர் கேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அந்த ஸ்லாட் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்லாட்டுக்கு ஒரு டாக் 2 டாக் தான் அவங்க வந்து க்ரூமிங்காக எடுக்கிறாங்க. ஸோ மைலோவோட ஃபர்ஸ்ட் க்ரூமிங் இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் எடுத்திருக்கோம். ஹேர் கட், பாத் எல்லாமே ஃபுல்லாக, பாத் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் க்ரூமிங் மாதிரி ஃபுல் பேக்கேஜ் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் எங்களை வந்து ஒரு 2 o'clock அரௌண்ட் வர சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பப்பியோட மைலோட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிட்டாங்க. வேக்சின் கம்ப்ளீட் ஆயிருக்கா அந்த மாதிரியான எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் செக் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே என்ன ஃபஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னா தே ஹாவ் அ ஃப்ரீ கன்சல்டேஷன். அங்கே ஒரு வெட்னரி டாக்டர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரீ கன்சல்டேஷன் அது ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. முன்னாடியே ஒரு கன்சல்டிங் பண்ணுறாங்க. அதுக்காக இந்த வெயிட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு எங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு பிக்சர் காமிச்சேன். பட் அவர் சொன்னார் இப்போ வந்து இது பப்பி ஹேர், பேபி ஹேரை இனி அடுத்தடுத்து கட் பண்ணும்போது தான் நீங்கள் கிடைக்கிற லுக் வரும். இப்போ நாங்கள் ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம என்ன லுக் கொண்டு வர முடியுமோ ஒரு பெட்டர் லுக் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். தட்ஸ் ஓகே, எது கம்ஃபர்டபுளோ அதை பண்ணுங்கள். ஏன்னா மைலோக்கு நாங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த அந்த மிஷின் சவுண்ட், ரேசிங் சவுண்ட் எதுவுமே பழக்கலை. பட் சடனாக அது கேட்கும்போது கொஞ்சம் ரொம்பவே பேனிக் ஆனால். மேபி இப்போ யாராவது நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ரேசர் சவுண்டெல்லாம் கொடுத்து பழக்கிடுங்க. அது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் நான். ட்ரையர் சவுண்டு, ரேசர் சவுண்டெல்லாம். ஏன்னா நான் வந்து சிசர் மட்டும் பழக்கிருந்தேன். அந்த சிசருக்கு மட்டும் அவன் குவைட்டாக இருந்தான். மற்ற எல்லா ரேசருக்கும் ட்ரையருக்கெலாம் அவன் ரொம்ப பேனிக்காக ரொம்ப பயந்தான். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உள்ளே என்ன நடக்குது, க்ரூமிங்கில் என்ன நடக்குது அப்படின்றத லைவாக வெளியில் டிவியில் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் தண்ணி ஃபுல்லாக, ஏன்னா நான் வீட்டில் வந்து நம்ம டவல் பாத், ட்ரை ஷாம்பு பாத்தே கொடுத்து பழகிட்டோமா. ஃபஸ்ட் டைம் தண்ணி ஃபுல்லாக படுத்துட்டுருப்போம். அவங்க ஒரு லைட் வார்ம் வாட்டரில் தான் அவங்கள குளிப்பாட்டுறாங்க. பார்த்துக்க தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்றது, சூடு இருக்குன்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குறாங்க. ஸோ நம்ம உட்காந்து லைவாக நம்மளோட டாக் பேபி, ஃபரி பேபி என்ன பண்ணுது உள்ள அப்படின்றத பார்க்க முடியும். அது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா உள்ளே விட்டுட்டு நம்ம என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஃபஸ்ட் டைம், அடுத்தடுத்த டைம்னா பழகிடும். ஃபஸ்ட் டைம் அப்படியே விட்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு. பட் இங்கேருந்து நம்ம எல்லாமே பார்க்க முடியுது. அவங்க ட்ரைவ் பண்ணுறதா இருக்கட்டும், அவன் கத்துறான், பேனிக் ஆகுறான், அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே நம்மளால் வந்து அந்த வீடியோவில் லைவாக உட்காந்து பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வெளியில் நம்ம வெளியிலேருந்து எட்டி பார்த்தாலும் அவங்களோட க்ரூமிங் இடம் தெரியும். பட் நம்மளை பார்த்தா சம்டைம்ஸ் கொஞ்சம் அடம் பண்ணுவாங்க அப்படின்றதுனால தெரியாமல் நின்று நான் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பாருங்கள், இன்னொரு எங்கள் சிஜு நம்ம மைலோக்கு முடியறதுக்குள்ளே இன்னொரு பப்பி வந்துடுச்சு. அதுவும் லைவில் பார்த்துட்ருக்கோம். ஃபைனலி வந்துட்டான் மைலோ. வாங்கிக்கோ மைலோ குட்டி உட்கார வை. அங்கே வைடா, தள்ளிக்கோ. மைலோ குட்டி இங்கே சூப்பர் ஆயிட்டீங்க.
சொல்லிக்கோங்கடா. ஏய் நீங்கள் தள்ளுங்கடா, அவனுக்கு விடுங்கடா. விடு விடு. மயில குட்டி மயிலக்குட்டி க்ரூமிங் பண்ணிட்டு வந்துச்சா? க்ரூமிங் பண்ணிட்டு வந்துச்சா? ஆ மயிலோ இங்க பார், என்னாச்சு மயிலோ? The Desert Memorial Animal Hospital. Dispensary போகுது. இப்ப டிஸ்பென்சரினா என்ன? டிஸ்பென்சரி டிஸ்பென்சரினா என்ன? ஹாஸ்பிட்டல் தான் டிஸ்பென்சரி. மைலோ மைலோ இங்க. அதுக்கப்புறம் ஹாய். ஸோ நாங்கள் வந்து மைலோ க்ரூமிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே இருக்கான் பாருங்க மைலோ. சூப்பராக க்ரூம் பண்ணியிருந்தாங்க. இங்கே என்ன ஒரு ஃபெசிலிட்டியில் என்ன ஒரு விஷயம் ப்ளஸ் அப்படின்னா, க்ரூமிங் நடக்கிறது எல்லாமே நம்ம லைவாக பார்க்குறோம்ல, அதுதான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. வேதிக்கில் போயிட்டு ஃபுல் க்ரூமிங் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் க்ரூமிங் நிறைய பேக்கேஜஸ் இருக்கு அவங்கக்கிட்ட, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எதுவும் இங்கே ஃப்ளாப் இல்லை. என்னப்பா நல்லா தான் இருந்தது. ஆனால் ஆல்மோஸ்ட் பப்பின்றதுனால ரொம்ப டைம் எடுத்தது அவங்களுக்கு பண்ணுறதுக்கு இவனுக்கு. ஸோ என்ன மைலோ, 2 பேர் கோகுல் அண்ட் விஷால்னு 2 பேர் பண்ணாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.